அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் முதற்கொண்டு 34ஆம் வசனம் வரை அந்த பகுதி முடிய, அந்த அதிகாரம் முடிய நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளலாம். அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பிகலும் ஆபிரகாமை நோக்கி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ செய்யற காரியங்கள், நீங்க செய்யற எல்லாவற்றையும் தேவன் உங்க கூட இருக்காரு. அதனால எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது எந்த வஞ்சனையும் செய்யக்கூடாது. நான் உனக்கு செய்த தயன்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்ய வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அபிமெலேக்கு. ஆபிரகாம் உடனே சொல்றாரு, நான் ஆணையிட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அதை சுட்டி காட்டுறாரு பாருங்க. அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். உடனே அபிமெலேக்கு சொல்றாரு, நீர் இப்ப சொல்லிதான் இந்த காரியம் எனக்கு தெரியுது, இதுக்கு முன்ன நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்படி ஒரு காரியம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு உண்மையை ஒத்துக்கொள்றாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கு கொடுத்துட்டு 2 பேரும் அந்த இடத்துல உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணின பிறகு 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை எடுத்துட்டு வந்து ஆபிரகாம் தனியாக நிறுத்துறாரு. உடனே அபிமெலேக்கு கேட்கிறாரு, இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் இந்த துறவு தோன்றினதை குறித்து நீர் சாட்சியாக 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை என் கையிலே வாங்கி கொள்ள வேண்டும் என்றார். அப்படி இருவருமே ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடத்துக்கு பெயர் என்ன ஆயிட்டு அப்படின்னா பெயர் சபா. 2 பேரும் அபிமெலேக்கும் ஆபிரகாமும் ஆணையிட்டு கொண்டதால் அந்த இடத்தின் பெயர் சபா எனப்பட்டது. அவர்கள் பெயர் சபாயிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் புறப்பட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெரிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தார். பாருங்க பிரியமானவர்கள், இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, அபிமெலேக்குட வேலைக்காரர்கள் ஆபிரகாம் துறவு வெட்டும் போது அதை பிரச்சனை பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. இதை அபிமெலேக்கு வரும்போது ஆபிரகாம் நேரா சொல்லி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அபிமெலேக்க கடிந்து கொண்டதுனாலதான் அபிமெலேக்கு இந்த விஷயமே தெரியாது. ஆபிரகாம் சொல்லும் போதுதான் அந்த விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே அந்த மனசுக்குள்ள இருந்த கசப்பை மறந்துடுறாங்க. உண்மையை 2 பேரும் நேருக்கு நேராக சொன்னதுனாலதான் இவருக்கு நடந்ததே தெரியாது. அவருக்கு இவர் ராஜாவை இருக்கிறதுனாலதான் இப்படி இவருக்கு தெரியாமலாம் நடந்திருக்கும் அப்படின்னு தானே ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு. அப்ப ஆபிரகாம் நேரா கடிந்து கொண்டதுனாலதான் அபிமெலேக்கு தனக்கு அந்த விஷயம் தெரியாது அப்படின்றத நேரா சொல்லி 2 பேருமே உடன்படிக்கை பண்றாங்க பாருங்க. அதே மாதிரி நம்மளும் ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க தப்பா சொன்னாங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேரா, நீ என்னை பத்தி இப்படி சொன்னியா, நான் இப்படி கேள்விப்பட்டனே அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி வகுக்கும். ஆமே.